மக்கள் வந்துட்டு இன்னும் வந்து அப்படி சினிமா மயமாக்கப்பட்டிருக்கிறாங்க. விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களா இன்னும் மாத்தல. கட்சியோட உட்கட்டமைப்பு சரியில்லை. ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டு ஒரு உள்ள வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். இந்த மாதிரியான விமர்சனங்களை எதிர்கொண்டு அதுக்கு பேரு வந்து வைத்தறிச்சல் மேடம். நீங்க இப்போ சொல்றாங்க பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? யார் மேடம் சொல்றா? இங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் மேடம். திமுக வந்து ஏதாவது ஒரு நியூஸ் போட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனி சேனல், உங்கள் சேனலை கூட எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறது சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் எப்போவுமே திமுக நியூஸ் வந்து வச்சுக்கோங்க, கலைஞரை தவிர்த்து, கலைஞர் டிவியை சொல்கிறேன், கலைஞர் டிவியை தவிர்த்து, சன் டிவியை தவிர்த்து, சன் டிவியில் கூட கீழே போய் கமெண்ட்ஸை படிங்க. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, பிரத்யேகமாக இவ்வளோ பேசுகிறாங்க, அவங்கள பேசுகிறாங்க, இவங்க அதை சொல்கிறாங்க, எதில் பார்த்து சொல்கிறீங்க? நீங்கள் போய் நிறையா பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சேனல்ஸ், கரெக்டாக? அப்போ டிஎம்கே பாசிட்டிவாக நெகட்டிவாக எந்த நியூஸ் நீங்கள் போட்டாலும் அவனை கழுவி ஊத்துறதா நீ மக்களோட மனநிலை. நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அதை பேசுகிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவின் சொம்பா தான் மேடம் இருப்பான், திமுகவின் அடிமை தான் இருக்கும். அங்கே ஒரு நடுநிலையானவங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் ரியாலிட்டி நான் சொல்கிறேன். இப்போது அந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை செய்திருக்கிறார். அதாவது மேடம், நீங்கள் ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இது வந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், எதை அரசியலாக்கணுமோ அதை தான் அரசியலாக்கணும். சிபிஐ இந்த வழக்கை எடுத்து விசாரிக்குது, அது வரட்டும். இப்போ வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க திரு நிர்மல்குமார் அவர்களுக்கும், சிடி நிர்மல்குமார் அவர்களுக்கும், புஷியானந்த் அவர்களுக்கும் சம்மன் அமைச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போட்டும், விஜய் கூட சம்மன் பண்ணி கூப்பிட்டும், அதை அவங்க எதிர்கொள்ள போகிறாங்க. விஜய் என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் பேண்ட்டு போடணும், இதுக்கு மேலே பேச நல்லா இருக்காது, ஓகேங்களா? இதெல்லாம் நீ முடிவு பண்ணாத, அவர் அரசியல் பண்ண விடு. இது வந்து எப்படி இருக்குன்னா, தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு நொட்டை சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கதை ஆயிடுச்சு. கரெக்டா? அதை எதிர்கொள்றதுனாலதான் எந்த இதை பத்தியும் கவலைப்படாம அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை செய்யறாருன்னு சொல்ல வரேன்.